பொள்ளாச்சியினுடைய மையப்பகுதியில் இருந்த அந்த தலைமை அஞ்சலகத்தினரை மாட்டப்பட்டிருந்த இந்தி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த பலகையை அழிக்க நாங்கள் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டோம். இந்திய எழுத்துக்களை அழிக்க சென்ற சில மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது. அதில் ஒரு மாணவன் மேலே ஏறி அந்த எழுத்துக்களை அழிக்கும் பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டான். இராணுவம் இந்தி மொழியே என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்கள் எல்லாம் காக்காய் குருவிகளைப் போல சுட்டுக் கொன்றது. அந்த இறந்து போன அந்த ஈகியர்கள் இராணுவத்தால் எழுதி செல்லப்பட்டு பொள்ளாச்சி மயானத்திலேயும் ஆலியாறு அணைப்பகுதியில் இருக்கிற ஒரு வனத்திலேயும் மதுக்கரை துப்பாக்கி சுடும் போலீஸ் மையத்திலேயும் எரியூட்டப்பட்டார்கள். பொள்ளாச்சி நகரிலே ஒவ்வொரு மைய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருந்த அந்த இந்திய எழுத்துக்களை அழிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தீவிரம் காட்டி வந்தோம். ரயில் நிலையங்கள், ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள், வங்கிகள் போன்ற இடங்களிலே எல்லாம், அஞ்சலகங்கள் போன்ற இடங்களிலே எல்லாம் நாங்கள் இந்திய எழுத்துக்களை அழித்து வந்தோம். ஆனால் பொள்ளாச்சியினுடைய மையப்பகுதியில் இருந்த அந்த தலைமை அஞ்சலகத்தினரை மாட்டப்பட்டிருந்த பெரிய அந்த இந்தி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த பலகையை அழிக்க நாங்கள் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டோம். அந்த முயற்சியிலே காவல்துறையால் நாங்கள் தாக்கப்பட்டோம். எங்கள் மேலெல்லாம் குண்டாந்தடிகள் அடித்து எங்களுக்கு காயப்படுத்தின. அதையெல்லாம் தாங்கி கொண்டு நாங்கள் போராட்டத்தை மீண்டும் தொடர்வது என்று ஒரு இடைவாளி விட்டிருந்த நேரத்தில் காவல்துறை இந்த இந்திய எதிர்ப்பை இந்திய எழுத்துக்களை அழிக்க சென்ற சில மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது. அதில் ஒரு மாணவன் மேலே ஏறி அந்த எழுத்துக்களை அழிக்கும் பொழுது சுட்டு கொல்லப்பட்டான். சிட்டுக்குருவியைப் போல அவன் கீழே விழுந்து உயிர் துறந்தான். அவனைத் தொடர்ந்து கையிலே தார்ச்சட்டியோடு நின்று கொண்டிருந்த என்னுடைய தோழன் பாலன் சிதறி ஓடும் பொழுது அவன் காலிலே துப்பாக்கி குண்டு பட்டு அவன் உயிருக்கு மண்டாடி களத்திலே வீழ்ந்தான். ஆனால் பிறகு அவன் பிழைத்து கொண்டான். ஆனால் இதைத் தொடர்ந்து இராணுவம் வரவழைக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் காவல்துறையினுடைய கையாலாகத்தனத்தால் இராணுவம் பொள்ளாச்சி நகருக்கு வரவழைக்கப்பட்டது. இராணுவம் எந்திர துப்பாக்கியை லாரியில் மாட்டிக்கொண்டு கண்ணில் பட்ட மக்களை எல்லாம், கையிலே எந்த ஆயுதமும் ஏந்தாத நிராதரவான பொதுமக்களை இந்தி மொழியே என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்களெல்லாம் காக்காய் குருவிகளைப் போல சுட்டு கொன்றது. அதில் 50 மக்கள் கேள்வி கப்பாடு இன்றி வீதிகளிலே பிணங்களாக செத்து மடிந்தார்கள். குருவியாறு பொள்ளாச்சியினுடைய மண்ணை நனைத்தது. ஆனால் அந்த பிணங்களை போய் நாங்கள் எடுப்பதற்கு கூட இராணுவம் அனுமதிக்கவில்லை. அந்த இறந்து போன அந்த ஈகியர்கள் இராணுவத்தால் எழுதி செல்லப்பட்டு பொள்ளாச்சி மயானத்திலேயும் ஆலியாறு அணைப்பகுதியில் இருக்கிற ஒரு வனத்திலேயும் பிறகு மதுக்கரை துப்பாக்கி சுடும் போலீஸ் மையத்திலேயும் எரியூட்டப்பட்டார்கள். எந்த பிணமும் எங்கள் கைகளுக்கு கொடுக்கப்படவில்லை, கிடைக்கவும் இல்லை. அந்த பெயரறியாத முகமறியாத அந்த ஈகியர்களுக்கு பொள்ளாச்சி நகரிலே ஒரு மணிமண்டபம் நினைவு தூண் அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கையாகவும் கனவாகவும் நிறைவேறாமலே இருக்கிறது. திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டாலும் அந்த எங்களுடைய எண்ணம் மட்டும் இதுவரை நிறைவேறவில்லை. ஆனால் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் மட்டும் நடைபெறுகிறது. அது போதுமானது அல்ல. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 12 என்பது எங்களுக்கு துக்கமான நாள். நாங்கள் எங்கள் மக்களை பலி கொடுத்த நாள். இந்த கோரிக்கையை நான் அரசுக்கு முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.